அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு क़ால் ഖറஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸாஅத்தின் லா யഖ்ருஜு ஃபீஹா வலா யல்காஹு ஃபீஹா அஹத் ஃபஅதாஹு அபூபக்கர் ஃபகால மா ஜாஅ பிக யா அபூபக்கர் இலா ஆஹிரில் ஹதீஸ். வரலாற்றில் ஒரு ஏடு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகள், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினைகள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற சம்பவம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டப்பகலிலே ஒரு நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அந்த நேரத்தில் பெரும்பாலும் மக்கள் வெளியே வர மாட்டார்கள், யாரும் யாரையும் சந்திக்க மாட்டார்கள். அவர்கள் வெளியே வந்த அந்த நேரத்தில் எதிர்பாராமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். என்ன விஷயமாக இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களை சந்திக்க வேண்டும், தங்களுடைய பொன்முகத்தை நான் காண வேண்டும், தங்களுக்கு சலாம் உரைக்க வேண்டும் என்று நான் வெளியே வந்தேன் என்று சொன்னார்கள். புரிந்து கொண்டார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். வார்த்தையின் வாயிலாக அவர்கள் அதனுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். சற்று நேரமானது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நேரத்திலே வெளியே வருகிறார்கள். என்ன விஷயமாக இந்த நேரத்திலே வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று உமரை பார்த்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவிய போது, அல் ஜூ யா ரசூலல்லாஹ், பசியின் நிலைமை யா ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியவில்லை, வீட்டில் இருக்க முடியவில்லை, எனவே வெளியே வந்தேன். அப்போதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ அன கத் வஜத்து பாதார், என் நிலையும் இதுதான், பசியோடு தான் வந்திருக்கிறேன் என்று. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் சத்திய சஹாபிகளுடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. இது மிகைப்படுத்தப்படுகிற ஒரு விஷயம் அல்ல, இது கற்பனையான ஒரு சம்பவமும் அல்ல, உண்மை சம்பவம். ஃபன்தலகு இலா மன்சில் அபில் ஹைஸம் இப்னு தீஹானில் அன்சார் என்கின்ற நபித்தோழர் வீட்டிற்கு மூவரும் செல்கிறார்கள். அந்த நபித்தோழர் இருக்கிறாரே, அவர் சற்று வசதி வாய்ப்பு நிறைந்தவர். அவர் பேரித்தம் தோட்டங்கள், ஆட்டு பண்ணைகள் எல்லாம் வைத்திருந்தவர். வகான ரஜுரன் கசீரன் நஹ்லி வஷா. ஆனால் அவருக்கு என்று பணியாட்கள் யாரும் இல்லை. தங்களுடைய வேலைகளை தாங்களே பார்த்து கொள்வார்கள், கணவன் மனைவியுமாக பிள்ளைகளாக இணைந்து. அபுல் ஹைஸமுடைய வீட்டிற்கு சென்றபோது அவர் வீட்டிலே இல்லை. அவருடைய துணைவரிடத்தில் கேட்கிறார்கள், எங்கே உங்களுடைய துணைவர்? வெளியே சென்றிருக்கிறார், மதுரமான பானம் எடுத்து வருவதற்காக, இனிப்பான தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி வெளியே சென்றிருக்கிறார். சற்று நேரமானது அபுல் ஹைஸம் ஒரு தோல் பையிலே தண்ணீரை நிறைத்து கொண்டு வந்து விட்டார். வந்து வைத்தார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டபோது கட்டி அணைத்தார். வயுஃபத்தீஹி பி அபீஹி வ உம்மிஹி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி வருக வருக மரஹபன் அஹ்லம் வ சஹ்லா என்று வரவேற்பு கொடுத்து அவர்களை அமர வைத்துவிட்டு வெகு வேகமாக தம்முடைய பேரித்தம் பழம் தோட்டத்திற்கு சென்றார். ஒரு விரிப்பை விரித்து எல்லாரையும் அமர வைத்தார். சென்று ஒரு அழகான பேரித்தம் குலையை, கினு என்பார்கள் அரபியிலே, கொண்டு வந்து முத்தான 3 பெருமக்கள் முன்னிலையிலே அதை வைக்கிறார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் பேரித்தம் குலைகளை பறித்து கொண்டு வந்தீர்களே, நல்ல ஒரு பதமான பழங்களாக பார்த்து, இனிப்பான பழங்களாக பார்த்து நீங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடாதா? யார சொல்ல எடுத்து வந்திருக்கிறேன், தாங்கள் எப்படி பிரியப்படுகிறீர்களோ சாப்பிடுங்கள். இன்னி அரத்து அன் தக்தாரு அவ் காலத்த கையரும் என் ரத்தபிஹி வ புஸ்ரிஹி, நல்ல கனிந்த பழமும் இருக்கிறது, புஸ்ரி என்றால் செங்காய் இருக்கிறது, தாங்கள் எதை விரும்புகிறீர்களோ எடுத்து புசியுங்கள். ஃபாக்கலு ஷரிபும் தாலிக்கல்மா, உண்டார்கள், புசித்தார்கள். அபுல் ஹைஸம் கொண்டு வந்த அந்த இனிய பானத்தை அருந்திவிட்டு சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா வல்லதி நஃப்ஸி பி யதிஹி மினன் நஈம், நாம் அனுபவிக்கின்ற இந்த நேமத்துகள் இருக்கிறதே, அல்லது தஸ்அலூன அன்ஹு யௌமல் கியாமா, இது பற்றியும் மறுமை நாளிலே நீங்கள் விசாரணைக்கு ஆளாவீர்கள் என்று சொன்னார். பசியின் நிலை, பட்டப்பகலிலே மூவரும் அந்த பசியோடு உணவருந்துகிறார்கள். அந்நேரத்திலேயும் கூட பெருமானார்
அங்கே பதிவு செய்கின்ற வாசகம் என்னவென்று கேட்டால், என்னென்ன நேமத்துகளை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அந்த நேமத்துகளை பற்றி மறுமை நாளில் விசாரணை உண்டு என்கிறார்கள். இந்த நிலைமையில் நாம் இந்த உலகத்தை அனுபவிக்கவில்லை. மாறாக நல்ல சுபிட்சமாக வாழ்கிறோம், சுகந்தமாக வாழ்கிறோம், எத்தனையோ நேமத்துகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றுக்கெல்லாம் மறுமையிலே விசாரணை இருக்கிறதுன்னு நாம் நினைக்கிறோமா? நினைப்பதே கிடையாது. அப்படி என்ன விசாரணை என்று கேட்டால், இங்கே ஒரு சத்திய சஹாபி அவர் ஹலாலான ரிசுக்கை கொண்டு வைத்திருக்கிறார். இதில் என்ன விசாரணை இருக்க முடியும்? இதற்கு நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினரா என்று அல்லாஹ் கேட்பான் மறுமை நாளில். நமக்கு வழங்குகின்ற ஒவ்வொரு நேமத்தையும் நாம் அனுபவிக்கிற போது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். லக்கல் ஹம்து வலக்கு ஷுக்ரு யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும் யா அல்லாஹ், உனக்கே நன்றி அனைத்தும். இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சொன்னார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பட்ட பகலிலே சரியான வெயிலிலே நாம் வெளியே வந்திருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு இனிமையான ஒரு அனுபவம், தில்லும் பாரிதும், நல்ல குளிர்ந்த ஒரு நிழல் கிடைத்திருக்கிறது. ரத்தபுன் தையிபுன், மதுரமான பேரித்தம் பழம் கிடைத்திருக்கிறது. மா உன் பாரிதுன், குளிர்ந்த அந்த கூல் வாட்டர் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த, சற்று நேரத்தில் அபுல் ஹைசம் வேகமாக சென்று விருந்து உபசரிப்பதற்காக வேண்டி, விருந்து தயார் பண்ணுவதற்காக வேண்டி செல்லுகிற போது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிற, லா ததுபஹன்ன தாத்த தர், பால் கொடுக்கின்ற ஆட்டை நீர் அறுத்து விடாதே என்று சொல்லி வேறொரு ஆட்டை அறுத்து சமைத்து உணவுகளை கொண்டு வந்து வைக்க, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை புசித்துவிட்டு, உங்களுக்கு வேலையாட்கள் இல்லையா என்று கேட்க, இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்ல, சிறை கைதிகள் வருவார்கள், அவர்கள் பணியாட்களாக வருவார்கள் நமக்கு. அப்போது நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு பணியாள் தருகிறேன், நீங்கள் வைத்து கொள்ளலாம் என்று சொல்ல, அதே போன்று 2 பேர் பணியாட்கள் வருகிறார்கள். நண்பரை அபுல் ஹைசமை அழைக்கிறார்கள். இருவரில் யாரையாவது நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். யா நபி அல்லாஹ் இஹ்தல்லி, தாங்கள் தேர்வு செய்து தாருங்கள். இந்த இருவரில் யார் நல்லவர் என்பது தங்களுக்கு தெரியும், தாங்களே தேர்வு செய்து தாருங்கள் என்று அந்த அபுல் ஹைசம் உரைக்க, நபி அவர்கள் சொல்கிறார், ஒவ்வொரு வார்த்தையிலையுமே நமக்கு ஒவ்வொரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. இன்னல் முஸ்தஷார மூத்தமன், யாரிடத்திலே மஷூரா கேட்கிறோமோ அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராக இருக்க வேண்டும். நாம் ஒருவரிடத்திலே சென்று மஷூரா கேட்டோம் என்றால், நம்மை நம்பி மஷூரா கேட்கிறார் ஆலோசனை, நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு அழகான மஷூரா கொடுக்க வேண்டும். எனவே நம்மிடத்தில் மஷூரா கேட்கிறார் அந்த நண்பர், ஹுதுஹாதா, இந்த இருவரிலே இந்த நபரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன காரணம் தெரியுமா? இப்போ இன்னிர் ஐத்து யுசல்லி, அவர் தொழுகையாளி, உங்களுடைய வீட்டிற்கு அந்த தொழுகையாளி வந்தார் என்றால் உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத், எனவே அவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமான். வஸ்தௌசி பிஹி மாரூஃபா, அவருக்கு நீங்கள் நன்மையையே நாடுங்கள். அவர் ஒரு வேலையாள் என்பதற்காக வேண்டி நீங்கள் அவருக்கு எந்த ஒரு சிரமமும் தந்துவிட வேண்டாம். வஸ்தௌசி பிஹி மாரூஃபா. பார்க்கிறோம் அன்பான பெருமக்களே, ஒரு சிறிய சம்பவம் தான். இந்த சம்பவத்தில் எவ்வளவு பெரிய விஷயங்கள், சத்திய சஹாபிகள் எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். பசியோடு, தாகத்தோடு, வறுமையோடு, வறட்சியோடு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த சஹாபிகள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த நண்பருடைய அந்த விருந்து உபசரிப்பை பாருங்கள், முகமலர்ந்து வரவேற்கின்ற அந்த வரவேற்பை பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்கிறது என்கின்ற அந்த வார்த்தையை சற்று கவனியுங்கள். மஷூராவினுடைய ஒரு பரக்கத்தை பாருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள். இவ்வளவு விஷயங்களும் நம்மிடத்திலே வந்துவிட்டால் நம்முடைய குடும்பமும் ஒரு கதமமாக இருக்கும். எல்லா வகையான ஹைராத்துகளும் பரக்காத்துகளும் அல்லாஹ் அள்ளி வழங்குவான் என்பதை விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.